அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. جعل الله البيت الحرام قياما للناس. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لو لم يحج الناس هذا البيت لأطبق الله السماء على الأرض. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து, அல்லாஹுவின் திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஸலாத்தும் சலாமும் அல்லாஹினுடைய அன்பும் கருணையும் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக ஜும்மாவினுடைய அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் என்றும் நிலைத்து நிற்கட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் லேசாக்கி கொடுத்து சுபிட்சமான, மனநிறைவான, ஆரோக்கியமான, நல்ல அமல்களுடன் கூடிய நல்வாழ்க்கையை அல்லாஹ் நம் யாவருக்கும் வழங்கட்டுமாக. நோய் நொடி இல்லாத, மருத்துவத்தின் பெருஞ்செலவுகள் இல்லாத வாழ்வை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் தந்தரட்டுமாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அவன் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதாவையும் புனிதமான பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் தரட்டுமாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, 2026 இவ்வருடத்திற்கான ஹஜ்ஜினுடைய காலம் துவங்கிவிட்டது. உலகின் பல பாகங்களிலிருந்து அல்லாஹுவின் இல்லத்தை ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி நாடி அல்லாஹுவின் விருந்தினர்களான ஹாஜிகள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து மட்டும் சற்றேறக்குறைய இவ்வாண்டு ஹஜ் கமிட்டி மற்றும் தனியார் சர்வீஸின் வழியாக 10,000க்கும் அதிகமான ஹாஜிகள் பயணிக்க இருக்கிறார்கள். வரக்கூடிய மே 5ஆம் தேதியிலிருந்து தமிழகத்திலிருந்து கிளம்பக்கூடிய ஹஜ் கமிட்டியின் வழியாக கிளம்பக்கூடிய ஹாஜிகளின் விமானம் புறப்பட இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே இந்த நேரத்திலே நாம் துஆ செய்து கொள்வோம். இவ்வாண்டு ஹஜ்ஜிக்கு வருகிற எல்லா ஹாஜிகள், குறிப்பாக நம்முடைய நாட்டிலிருந்து பயணிக்கக்கூடிய, நம் மாநிலத்திலிருந்து பயணிக்கக்கூடிய எல்லா ஹாஜிகளின் ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அன்று பிறந்த பாலகனாய் ஹாஜிகள் அனைவர்களையும் தங்களுடைய தாயகத்திற்கு பாதுகாப்பாக அல்லாஹ் திருப்பி அனுப்பட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்று புனித ஹஜ். 5 தூண்களில் இஸ்லாம் நிற்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், 5 தூண்களிலே இஸ்லாம் நிற்கிறது. அதிலே பெருமானார் அந்த 5இல் ஒன்றாக ஹஜ்ஜை குறிப்பிட்டார்கள். ஹஜ்ஜின் கடமை என்பது தொழுகை எப்படி நம் மீது கடமையோ, நோன்பு எப்படி நம் மீது கடமையோ, ஜகாத் என்கின்ற ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த ஏழைகளுக்கான அந்த உதவி எப்படி நம் மீது கடமையோ, அந்த வரிசையிலே ஹஜ்ஜும் நம் மீது கடமையாகிறது. ஆனால் வித்தியாசம், ஹஜ்ஜி கடமைக்கு 2 முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியது. ஒன்று, ஹஜ்ஜி சென்று வருவதற்கான பொருளாதார வசதி. 2, அந்த ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுகிற அளவிற்கு உண்டான உடல் ஆரோக்கியம். இந்த 2ம் கூடி வந்தால்
இந்த ரெண்டும் உங்களுக்கு இருந்தால் ஹஜ்ஜை நீங்கள் செய்யுங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுவின் நாட்டமும் வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் அது குறித்து உண்டான ஆசையும் வேண்டும். இந்த ரெண்டும் இணைகிற பொழுது ஹஜ்ஜின் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்து விடுவான். அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் அந்த இல்லத்தை ஹஜ்ஜி செய்வதற்கு யாராலும் போக இயலாது. எத்தனையோ ஆண்டுகள் அந்த மண்ணிலேயே வாழ்ந்திருப்பார்கள், அதற்கு பக்கத்திலேயே வேலை செய்திருப்பார்கள், வருடக்கணக்கில் அங்கே முகாமிட்டிருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட காபாவை பார்த்திராமல் வேலையை முடித்துவிட்டு ஊருக்கு வந்து செட்டில்ட் ஆனவர்கள் நிறைய உண்டு. இப்போ அங்கே பக்கத்திலே இருந்தாலும் கூட ஹஜ் யாத்திரை செல்ல வேண்டுமென்றால் அல்லாஹ் நாட வேண்டும். அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் ஹஜ் யாத்திரையை யாரும் செய்ய இயலாது. காசும் பணமும் செல்வாக்கும் மட்டுமே இந்த பயணத்தை உறுதி செய்யும் என்று நம்மால் சொல்ல முடியாது. காசு பணம் செல்வாக்கு என்பது ஒரு புறம் என்றால், மறுபுறம் அல்லாஹுவின் நாட்டம். சரி, அல்லாஹுவின் நாட்டமும் வேண்டும், கூட சேர்ந்து இன்னொன்றும் வேண்டும், ஆசையும் வேண்டும். ஆசைப்படுவதுதான் ஹஜ்ஜினுடைய அமலை செய்வதற்கான முக்கியமான புள்ளி. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆசை ஒரு முஸ்லிமின் உள்ளத்தில் இல்லை என்றால், மீண்டும் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள், ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஒரு முஸ்லிமின் உள்ளத்தில் இல்லை என்றால் அவனுடைய இறை நம்பிக்கை மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். அவன் ஈமானில் குறைவுள்ளவனாக இருக்கிறார் என்று பொருள். அவருடைய இறை நம்பிக்கையிலே கொஞ்சம் பழுதிருக்கிறது என்று அர்த்தம் என்றார்கள் ஹஸரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ். எனவே ஹஜ்ஜிக்கான ஆசைதான் பிரதானமானது. ஹஜ்ஜி செல்வதற்கு முன்னால் நம்முடைய பொருளாதாரத்தை திரட்டுகிறோம், அதற்கான வாய்ப்புகளை நாம் தேடுகிறோம், அதற்காக வேண்டி பல முயற்சிகளை செய்கிறோம். இதுவெல்லாம் இரண்டாம் கட்டம். முதல் கட்டம் அடைய வேண்டும், ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை. நம்மிலே பலரை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களை கொண்டு நாம் நம்முடைய நம்பிக்கையை மெருகேற்றி கொள்ளலாம். அன்றாடம் பாதசாரிகளாக அதாவது ரோடுகளிலே அதனுடைய ஓரங்களிலே கடைகளை போட்டுக்கொண்டு அன்றைக்கு சம்பாதிப்பது அவருடைய அந்த ஒரு நாள் தேவையை கூட, அவர்களின் ஒரு நாள் குடும்பத்தின் தேவையை கூட பூர்த்தியாக நிறைவேற்றி கொள்ள முடியாத அளவிற்கு பொருளாதாரத்தை கொண்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் தினசரி கூலி வேலை செய்யக்கூடியவர்கள். வருடத்தில் மாதக்கணக்கில் சிலர் வாங்குகிற சம்பளம் அவர்கள் பல வருடங்கள் சம்பாதித்தாலும் கூட அவர்களால் எட்டி பிடிக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் ஹஜ்ஜிக்கு சென்று விட்டு வருகிறார்கள். அவர்களை பார்த்து நம்மிலே சிலர் கேட்கிறார்கள், எப்படி நீங்கள் போனீர்கள், உங்களால் எப்படி இது சாத்தியமானது? அவர்களின் பதில் ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ் அழைத்தான் போனேன், அல்லாஹ் கூப்பிட்டான் போனேன், அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து துவா செய்தேன், நான் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், புனித ஆலயத்தை தவாஃப் செய்ய வேண்டும் என்று நான் கனவு கண்டேன், அதை நனவாக்குவதற்காக வேண்டி தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்திலே பேசிக்கொண்டே இருந்தேன், பார்க்கிற நபர்களிடத்திலெல்லாம் சொன்னேன், நான் ஹஜ்ஜிக்கு வர வேண்டும் துவா செய்யுங்கள், நான் ஹஜ்ஜிக்கு வர வேண்டும் துவா செய்யுங்கள் என்று சொன்னேன். யார் செய்த துவாவோ எப்பொழுது அல்லாஹ் நாடினானோ தெரியவில்லை, என்னையும் அழைத்து விட்டு வந்து விட்டான். இப்பொழுது நான் ஹஜ்ஜை முடித்து விட்டேன். அன்பர்களே, அடிப்படையாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது, இந்த பயணத்தை பொறுத்தவரை மற்ற எந்த பயணங்களானாலும் ஒரு நாளைக்கு முன்னால் திட்டமிடுவோம், மறுநாள் அதை செய்து முடித்து விடுவோம். இந்த இடத்திற்கு பயணிக்க வேண்டும் என்று இந்த வாரத்தின் முதல் நாளிலே நமக்கு எந்த சிந்தனையும் இருக்காது. வாரத்தின் இடை நாட்களிலே யோசிப்போம், உடனேயே டிக்கெட்டை புக் செய்வோம், அடுத்து நாம் பயணிப்போம், அந்த இடங்களிலே சென்று கண்டுவிட்டு வந்தும் விடுவோம். ஒரு வாரத்தின் இடையிலேயே அப்படியே தலைகீழாக மாறி நம்முடைய பயண திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டு அந்த பயணமும் நிறைவு செய்து விட்டு வந்து விடுவோம். ஆனால் ஹஜ்ஜில் மட்டும் அல்லாஹுவின் நாட்டமும் நம் உள்ளங்களிலே இருக்கக்கூடிய ஆசையும் தான் பிரதானமானது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்ற ஆசை உங்கள் உள்ளத்தில் வந்துவிட்டால் அதற்காக வேண்டி உண்டான முயற்சியை விரைவுபடுத்துங்கள். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான எல்லா வசதியும் உங்களிடத்திலே கூடி வந்துவிட்டால், பொருளாதாரம் இருக்கிறது, போய்விடலாம், உடலும் நல்ல திடகாத்திரமாக இருக்குது, தெம்பு இருக்குது, என்னையால் போயிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குதுன்னா
நீங்கள் தாமதிக்காதீங்க, தள்ளி போடாதீங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஏன் இப்போ 45 தானே ஆகுது வயது, 50+, 60 தாண்டும் பொழுது போய்கொள்ளலாம் என்றெல்லாம் நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது பாருங்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஅஜ்ஜில், ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று ஒருத்தர் விருப்பப்பட்டு விட்டால் விரைவுபடுத்துங்கள், அந்த ஹஜ்ஜை சீக்கிரமாக செய்து விடுங்கள், வரக்கூடிய ஆண்டிலேயே அதை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அடுத்த வருஷம் என்று தள்ளி போட்டால் இடையில் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது கேடு ஏற்பட்டு விடலாம், அல்லது நீங்கள் சென்று வருவதற்கான சூழல் மாறி போய்விடலாம், பயணத்தினுடைய திட்டங்கள் மாறி போய்விடலாம், அல்லது நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த காசோ பணமோ வேறு ஏதாவது தேவைகளுக்கு செலவாகி போய்விடலாம். எனவே இவ்வாண்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பு வந்துவிட்டால் வேகப்படுத்தி அந்த கடமையை விரைவாக முடியுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பர்களே, எந்த இடத்திலும் வேகம் கூடாது இல்லையா? தொழுகிறோம், வேகமாக தொழுகிறோம், 4 ரக்காத்தை சீக்கிரமாக குனிஞ்சு எந்திரிக்கிறோம், கூடுமா? அப்படின்னா கூடாது. ரசூல் சொன்னாங்க, ஒருத்தரை பார்த்து சொன்னாங்க, ஒருத்தர் தொழு வந்தார், அப்படி வேகமாக தொழுதார். ரசூல்லா சொன்னாங்க, சல்லி ஃப இன்னக லம் துஸல்லி, நீங்கள் தொழுகவே இல்லை, இன்னொருக்கு தொழுவுங்கன்னாங்க. இந்த மாதிரி 3 தடவை சொன்னாங்க. அவருக்கு நில புரியாமல் நபிகிட்ட கேட்டார், எப்படி தொழுகணும் தெரியல, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் சொல்லி கொடுத்தார்கள், தக்பீர் கட்டினால் நிதானமாக கட்ட வேண்டும், கியாமிலே நிதானமாக நிற்க வேண்டும், ருக்கு நிதானமாக செய்ய வேண்டும், சஜிதா நிதானமாக செய்ய வேண்டும், வேகமாக ஏதோ பரபரப்பிலே நீங்கள் செய்துவிட்டு போகக்கூடியது அல்ல, இது இறைவனோடு பேசுகிற இடம், நிதானமாக பொறுமையாக செய்யுங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்க. வேகம் காட்டாதீங்கன்னாங்க. சரி, தொழுகைக்கு வருகிறோம், இமாமோடு சேரப்போகிறோம், ஒரு ரக்காயத்தை இமாம் முடித்து விட்டார், 2வது ரக்காயத்தினுடைய ருக்குவிலே நிற்கிறார். நமக்கு என்ன தேட்டம், பரபரப்பு, அந்த ரக்காயத்தை நமக்கு தவற விட்டு விடக்கூடாது, ஓடி வர்றோம். ரசூல்லா சொன்னாங்க, ஓடி வராதிங்கன்னாங்க. ஃபதூஹா முத்துமையின்னீன், நிதானமாக வாங்க, ஒரு ரக்காயத்தை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் ஓடி வந்துலாம் அந்த ரக்காயத்தை பிடிக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. இமாமோடு என்ன ரக்காயத்து உங்களுக்கு கிடைத்ததோ தொழுங்கள், எது உங்களுக்கு கிடைக்கவில்லையோ அதை பின்னால் எழுந்து நீங்கள் மிச்சமாக மீதியாக தொழுது கொள்ளுங்கள். ஏன் அந்த ரக்காயத்தை பிடிக்கணும்னு, ஏன் இந்த ஓட்டம், ஏன் இந்த பதட்டம், ஏன் இந்த வேகம் வேண்டாம். நாங்கள் ரசூல்லா அல்லாஹ்வை நினைவு கூறுகிறீர்கள், வேகமாக தஸ்பீகை உருட்டுவது சரியா? நீங்கள் கையால் மட்டும் உருட்டாதீர்கள், கல்பாலும் நினையுங்கள். அல்லாஹ்வை உள்ளத்தில் நினைத்து நீங்கள் உங்கள் கைகளிலே அதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், வேகமாக செய்யாதீங்க. எந்த ஒரு செயலையும் வேகமாக செய்ய வேண்டாம் என்று சொன்ன மார்க்கம் ஹஜ்ஜை மட்டும் சொல்லுது, வேகப்படுத்திடுங்கன்றாங்க, தாமதிச்சிடாதீங்க, தள்ளி போட்டுறாதீங்கன்றாங்க, கொஞ்சம் நிதானமாக செஞ்சுக்கலாம் என்ற யோசனைக்கெல்லாம் வந்துடாதீங்கன்றாங்க. ஏதாவது இடையில் ஏற்பட்டு போகலாம். அப்படி ஏற்பட்டதற்கு பிறகு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு எந்த புண்ணியமும் இல்லை. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, எவரொருவருக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கூடிவிட்டது, பொருளாதாரத்திலும் உணவு விஷயத்திலும் எந்த தட்டுப்பாடும் கிடையாது, அதே போன்று சென்று வருவதற்கான அந்த பயணத்திலும் எந்த இடைஞ்சலும் இல்லை, பொருளாதாரத்திலும் இடைஞ்சல் இல்லை, சென்று வருவதற்கான சூழல் பயணத்திலும் எந்த இடைஞ்சலும் இல்லை, உடலாலும் திரகாத்திரமாக இருக்கிறார். ஆனால் தள்ளி போட்டே போனார். ஒரு கட்டத்திலே அவருக்கு அந்த ஆசையே உள்ளத்திலிருந்து போய்விட்டது, பார்த்துக்கலாம், பின்னாடி வாய்ப்பு இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான நினைப்பு வந்து போனது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு அழுத்தமான, ரொம்பவும் கவனிக்க வேண்டிய, பயப்பட வேண்டிய ஒரு வார்த்தையை சொல்லி நமக்கு எச்சரிக்கிறார்கள். ஃபைல் வலம் யஹுஜ்ஜ ஃபலா அலைஹி அன் யமூத யஹூதியன் அவ் நஸ்ரானியா, அவர் யூதராகவோ நஸ்ரானியாகவோ மரணிப்பதிலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா வாய்ப்பும் கூடி இருக்கும் பொழுதும் கூட ஹஜ்ஜை செய்யணும்னு நாட்டமும் இல்லை, மேலும் அந்த ஹஜ்ஜி செய்வதை தள்ளி போட்டு கொண்டே போகிறார். மரணம் என்ன சொல்லிவிட்டால் வரும், நான் வரப்போகிறேன், தயாராக இருந்துக்கோ, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், மே மாதம் 31ஆம் தேதி உன்னை வந்து நான் சந்திக்க இருக்கிறேன் என்று சொல்லிட்டெல்லாம் எந்த நபருக்கும் மரணம் வருவதில்லை. அப்படியே எண்ணம் இல்லாமல், ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற நாட்டம் இல்லாமல், எல்லாம் கையில் இருந்தும் தள்ளி போட்டால் அவர் மரணிக்கட்டும். அவர் யூத இனத்தில் இருந்து மரணித்தால் நமக்கென்ன, நஸ்ரானியாக மரணித்தால் நமக்கென்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே,
எனவேதான் ஹஜ்ஜை விரைவுபடுத்துங்கள் என்று சொல்லுகிறோம். ஹஜ்ஜு செய்வதற்கான வாய்ப்பு கூடிவிட்டால் தாமதிக்காதீர்கள், தள்ளி போடாதீர்கள் என்று நாம் சொல்லுவதற்கு காரணம் அதுதான். சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்களுக்கான மன்னிப்பை ஹஜ்ஜு செய்தால் மட்டும்தான் பெற முடியும். சில சின்ன சின்ன தவறுகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகைக்கு ஒது செய்கிறோம் இல்லையா? கையை கழுகிறோம், காலை கழுகிறோம், முகத்தை கழுகிறோம், வாய்க்கு தண்ணீர் செலுத்துகிறோம், நாசிக்கு நீர் செலுத்துகிறோம். நாம் எந்தெந்த உறுப்புகளை எல்லாம் கழுகிறோமோ அந்தந்த உறுப்பிலிருந்து ஏற்பட்ட பாவங்கள் அந்த தண்ணீரில் கரைந்து ஓடிவிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கை செய்த பாவம் கையை கழுகும் போது போய்விடும். கால் செய்த பாவம் அந்த கால் எந்த தீமை நோக்கி நடந்ததோ போய்விடும். நாவு செய்த பாவம், நாவு என்னென்ன தேவையற்றதை, மார்க்கம் அனுமதிக்காததை பேசியதோ வாயை கொப்பளிக்கும் பொழுது அந்த சிறு பாவங்கள் கழிந்துவிடும் இல்லையா? அதே மாதிரி தொழுகைக்கு ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுவும் கூட பாவ மன்னிப்புக்கான வழிதான். ஒவ்வொரு எட்டும் எடுத்து வைப்பது பாவ மன்னிப்புக்கான வழிதான். ஒருத்தர் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார், துவாவும் பாவ மன்னிப்புக்கான வழிதான். ஒன்றும் இல்லை, வந்தார் 1:15 ஜமாத்து, ஆனால் அவர் 1:05 பள்ளிவாசலுக்கு வந்து விட்டார். வந்து 2 ரக்காயத்தோ 4 ரக்காயத்தோ சுன்னத்தை தொழுது விட்டு உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு 5 நிமிடம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த 5 நிமிஷமும் இவருக்காக வேண்டி மலக்குகள் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். யா அல்லாஹ், இவர் பாவத்தை மன்னித்து விடு. வேற எந்த நோக்கமே இவருக்கு உள்ளத்தில் இல்லை. 5 நிமிஷம் இருக்கு, தொழுகைக்காண்டி வெயிட் பண்றார். அந்த ஜமாத்தை தொழுகணுன்றதுக்காக வேண்டி அவர் தாமதித்து உட்கார்ந்து இருக்கிறார், அதற்காக வேண்டி எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறார். எனவே இவர் பாவத்தை மன்னித்து விடு. தாமதிக்கும் நேரம் கூட மன்னிப்புக்கான வழி என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. கடந்த காலத்தை நினைத்து, நம்முடைய வாழ்வியலை நினைத்து, கடந்த காலத்தில் நாம் செய்துவிட்ட தவறுகள், நம்மை அறியாமல் நிகழ்ந்துவிட்ட பாவங்கள் நினைத்து அமர்ந்து தனிமையிலே உட்கார்ந்து கண் கலங்கினார். ஒரே ஒரு சொட்டுத்தான் அந்த கண்ணின் ஓரத்தில் அப்படியே பூத்து வந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஒரு சொட்டு தண்ணீர் அவர் பாவத்தை மன்னிக்கும். அந்த ஒரு சொட்டு கண்ணீர் அவருடைய பாவங்கள் அழிவதற்கு காரணமாகும். இப்படி பல வகைகள் இருக்குது. பாவ மன்னிப்புக்கான பல வகைகளை, பல அம்சங்களை, வழிகளை பெருமானார் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த நபிகள் தான் சொன்னாங்க, இன்ன மினத் துனூபி தம்பா லா யுகஃபிருஹா இல்லல் உகூஃபு பில் அரஃபா. மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களிலே சில பாவங்கள் இருக்கிறது, அதற்கான மன்னிப்பை அரஃபால போய் உட்கார்ந்தாதான் கிடைக்கும். நாங்கள் சொல்லுவோம், அரஃபால போய் உட்கார்ந்தாதான் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அரஃபால எப்போ உட்கார முடியும்? ஹஜ்ஜி காலத்தில் மட்டும்தான் உட்கார முடியும். இப்போ உம்ராக்கெல்லாம் போகிறோமே, அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோதான். அரஃபா இதாங்க, இந்த மலை தாங்க அரஃபா மலை, இந்த மைதானம் தான் அரஃபா மைதானம். இங்கே தான் ஹஜ்ஜில் ஹாஜிகள்லாம் வந்து அந்த 9வது நாள் உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லித்தரப்படும். இதுதான் அரஃபா மைதானம், இங்கே தான் ஹஜ்ஜுக்கான ஹாஜிகள் கூடும் இடம் என்று உங்களுக்கு சொல்லித்தரப்படும். நீங்கள் பரக்கத்துக்காண்டி இங்கே நின்றுக்கலாம், அவ்வளோதான். அல்லாட்ட கொஞ்சம் துவா செஞ்சுக்கலாம். வேற மற்றபடி பெருசாக அந்த இடத்தில் ஹஜ் அல்லாத நாட்களிலே பெரும் சிறப்புகளை பெற இயலாது. ஹஜ்ஜின் நாளில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜி அந்த அரஃபாவில் தங்கக்கூடிய அந்த நாள் இருக்கிறதே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்கள் செய்யும் சில பாவங்களுக்கான மன்னிப்பு அங்கே தங்கினால் மட்டும்தான் கிடைக்கும். தொழுகிறாரு, ஓதுறாரு, நிறைய தான தர்மம் செய்கிறாரு, நிறைய 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 அவர் அன்பளிப்புகள் கொடுக்கிறார், பல நல்ல காரியங்களை செய்கிறார், அதெல்லாம் சரிதான். பாவத்துக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுப்போம். ஆனால் சில பாவங்களுக்கு மன்னிப்பு அங்கே போனால் தான் கிடைக்கும். நம்ம எல்லாரும் திரும்ப திரும்ப கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போயிட்டா எப்படி வருவாங்க? ஊருக்கு வரும் பொழுது அன்று பிறந்த பாலகனாக வருவாங்க. கேள்விப்படுறோமா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு எப்படி வருவாங்க ஊருக்கு? அன்று பிறந்த பாலகனாக வருகிறார்கள். ரஜஅக யௌமின் வலதத்துஹு உம்முஹு. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இதுதான். அன்று பிறந்த பாலகனாக ஹஜ்ஜை முடித்து ஊருக்கு வருகிறார். சரி, அன்று பிறந்த பாலகனின் பொருள் என்ன? பிள்ளை இடத்தில் எந்த தவறும் இருக்காது, எந்த பாவம் இருக்காது. பாவமறியாத பச்சிடம் குழந்தை எப்படி பாவத்தின் வாடை கூட அந்த பிள்ளைக்கு இருக்காதோ அப்படி ஒரு தூய்மையை அல்லாஹ் ஹாஜிக்கு கொடுத்துட்றான். அது எங்கே கிடைக்குது? ஹஜ்ஜில் தான் கிடைக்குது. அதுவும் குறிப்பாக அரஃபா நாளில் தான் கிடைக்குது. அரஃபா மைதானத்தில் வைத்துத்தான் அந்த தூய்மைப்படுத்தும் வேலையை அல்லாஹ் செய்கிறார். எனவே அன்பர்களே, பாவத்தை மன்னிப்பதற்கான இடமாக ஹஜ் இருக்கிறது. ஏன் இன்னும் ஒருபடி மேலேறி சொன்னால், இன்னைக்கு உலகம் இருக்குது நிலை பெற்று, அதற்கு காரணங்களில் ஒன்று ஹஜ்ஜி. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இப்படி ஒன்று வந்திருக்கிறது, உலகிலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நபர் இருக்கும் வரை அல்லாஹ் உலகை என்ன செய்ய மாட்டான்? அழிக்க மாட்டான்.
உலகை முடிவுக்கு கொண்டு வர மாட்டான். அந்த மாதிரி தான் ரசூல் சொன்னாங்க, இந்த உலகத்திலே காபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்யக்கூடிய மக்கள் இருக்கும் வரை உலகத்திற்கு அல்லாஹ் முடிவை எழுத மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஆண்டு ஹஜ்ஜி நடக்கவில்லையோ, எந்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு ஹாஜிகள் போகவில்லையோ, காபாவை ஹஜ்ஜி செய்வதற்கு யாத்திரிகள் புனித யாத்திரிகள் வரவில்லையோ, அப்ப அறிகுறி உலகம் அழிய போகுது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, லவ்லம் யஹுஜ்ஜன் நாசு ஹாதல் பைத், இந்த புனித இல்லத்தை ஹஜ்ஜி செய்வதற்கு மக்கள் வரவில்லை என்றால் அல்லாஹ் உலகத்தை புரட்டி போட்டு விடுவான், உலகத்தினுடைய முற்றுப்புள்ளியை அல்லாஹ் எழுதி விடுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே அன்பர்களே, ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். ஹஜ்ஜிக்காக வேண்டி உண்டான முன் தயாரிப்புகளை நம்மால் முடிந்த அளவிற்கு, நமக்கெல்லாம் ஹஜ்ஜிக்கு போகிற வாய்ப்பு கிடைக்குமா? நாம் இருக்கக்கூடிய நிலை என்ன, ஹஜ்ஜினுடைய நிலை என்ன, எவ்வளவு செலவு செய்து போக வேண்டும்? சரி, செலவு இருக்கட்டும் ஒரு பக்கம், உடம்புல இப்படி குறை ஏற்பட்டு போச்சே, வயோதிகம் நடந்து போனதே, குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, இதையெல்லாம் விட்டு எப்படி ஒரு 40 நாட்கள் அல்லது ஒரு 35 நாட்கள் வச்சுக்கோங்க, ஷார்ட் பேக்கேஜ் இன்னைக்கு இருக்குது, எப்படி 25 நாட்கள் 20 நாட்கள் போய்விட்டு வருவது என்ற எண்ணப்பாடு கூட நமக்கு வரக்கூடாது. அன்பர்களே, ஆசைப்பட்டால் ஆசை நமக்கு அல்லாஹ் அப்படியே உண்மையாக்கி தந்து விடுவான். ஹதீஸிலே வந்திருக்கிறது பாருங்கள், பைஹக்கியிலே இமாம் பைஹக்கி பதிவு செய்கிறார்கள், அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பாக இது பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன அப்தன் ஸஹஹத் லஹு ஜிஸ்மஹு வ வஸஅத் லஹு அலைஹி மஈஷதஹு யம்தி 5 அஅவாமின் லா யஃபித்து இலைய அன்னஹு லமஹரூமுன். ஒரு மனுஷனுக்கு 5 வருஷம் தொடர்ச்சியாக நம்ம பொருளாதார பலத்தை கொடுத்துருந்தோம், பொருளாதாரத்தில் சொல்கிற அளவுக்கு அவர் இருந்தார், ஹஜ்ஜி செய்யும் அளவிற்கு உண்டான பொருளாதாரம் அவர் கையில் இருப்பு இருந்தது. அதே மாதிரி அந்த 5 ஆண்டுகளிலே உடலாலும் அவர் பலப்பட்டிருந்தார், பயணம் செய்கிற அளவுக்கு உடலில் தெம்பு இருந்துச்சு, பயணம் செய்யலாம் அப்படின்ற அளவிற்கு எல்லா விதமான உடல் தகுதிகளையும் அவர் பெற்றிருந்தார். என்னது, உடல் தகுதியையும் பெற்றிருந்தார், பொருளாதாரத்திலும் நல்ல வலுவாக 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்தார். ஆனால் அந்த 5 ஆண்டிலே இந்த 2ஐயும் பெற்றுக்கொண்டு ஹஜ்ஜிக்கு போகணுன்ற திட்டம் அவருக்கு இல்லவே இல்லை, ஹஜ்ஜி செல்ல வேண்டும் என்கின்ற திட்டம் அவருக்கு அறவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்னஹு லமஹ்ரூமுன், அவர் அல்லாஹுவின் அருளை விட்டு தடுக்கப்பட்டவராக மாறி போய் விடுவார். தொடர்ச்சியாக 5 வருஷம் அவருக்கு உடல் திலகாத்திரத்தையும் கொடுத்து பொருளாதாரத்திலையும் வசதியை கொடுத்து ஹஜ்ஜி செய்வதற்கான சிந்தனையே அவருக்கு வரலன்னு சொன்னால் அல்லாஹ்வின் அருளை விட்டு நீங்கியவராக தடுக்கப்பட்டவராக அவர் மாறி போய் விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் இங்கே கவனப்படுத்த வேண்டும். எனவே அன்பர்களே, ஆசைப்பட்டால் அதற்காக வேண்டி சின்ன சின்ன முயற்சிகளை மேற்கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த புனிதமான வாய்ப்பை நமக்கு வழங்குவான். அபூதாவுதிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, அதை நினைவு கூறுகிறேன் உங்களுக்கு. அரஃபாவில் ஒட்டுமொத்த ஹாஜிகளும் சங்கமிப்பார்கள் ஹஜ்ஜினுடைய 9வது பிறையிலே. அந்த நாளுக்கு பேரே யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய நாள். அந்த நாளிலே ஒட்டுமொத்த ஹாஜிகளும் உலகத்தில் எந்த பாகத்திலிருந்து ஹஜ்ஜிக்கு வந்திருந்தாலும் அவங்க சவுதி அரேபியாக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த 9வது நாள் அரஃபா மைதானுக்கு வந்துடணும். மதீனாவுக்கு வந்து இறங்கினவங்க, மக்காவுக்கு முன்னாடியே போனவங்க, லாஸ்ட்டில் வந்து இறங்கினவங்க, எல்லா ஷார்ட் பேக்கேஜில் வந்தவங்க, நார்மல் பேக்கேஜில் போனவங்க, எந்த பேக்கேஜில் போனவங்களாலும் சரிதான், அவர்கள் எல்லோரும் 9வது பிறையிலே அரஃபா மைதானத்துக்கு வந்துவிட வேண்டும். ஒட்டுமொத்த மக்களும் அங்கே தான் சங்கமிப்பார்கள். நீங்கள் எல்லாம் பார்க்க முடியும், அந்த துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய அந்த 9வது நாள் ஒட்டுமொத்த முஸ்லீம் உலகத்திற்கும் அந்த லைவ் காட்டப்படும். அது ஒரு பெரிய மலை காட்டப்படும், அந்த மலைக்கு மேலே ஈக்களை போன்று எறும்புகளை போன்று முஸ்லீம்கள் அப்படி எஹ்ராம் தரித்து கொண்டு உட்கார்ந்து இருப்பார்கள். பெரிய மைதானம் காட்டப்படும், எங்கே திரும்பினாலும் எஹ்ராம் உடை உடித்து கொண்டு மக்கள் போவதும் வருவதும் அமர்ந்திருப்பதும் துவா செய்வதும் இந்த காட்சிகள் காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த இடம் முழுக்க அரஃபாவுடைய மைதானம். அந்த மைதானத்தில் என்ன செய்வாங்க ஹாஜிகள் அப்படின்னா துவா தான் செய்வாங்க. 2 வக்து தொழுகை. முந்தின நாள் சில நபர்கள் இரவே போய்விடுவார்கள், சில நபர்கள் காலை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு வருவார்கள். லொஹர் தொழுகையும் அசர் தொழுகையும் அந்த மைதானத்தில் தொழணும். லொஹர் தொழுகையும் அசர் தொழுகையும் 2 ரக்காத்தா சுருக்கி தொழணும். நார்மலாக நம்ம லொஹர் 4 ரக்காத்து, அசர் 4 ரக்காத்து தொழுகிறோமல்ல, ஆனால் அரஃபா நாளில் மட்டும் லொஹர் தொழுகை 2 ரக்காத்து, அசர் தொழுகை 2 ரக்காத்து சுருக்கி தொழணும். இந்த தொழுகைக்கு பேர் கஸ்ர் என்று சொல்வார்கள்.
நம்ம பயணப்பட்டா தொழுகிறோமல்ல, எங்கேயாவது வெளியூருக்கு போகிறதா இருந்தால் பயணத்தில் தொழக்கூடிய தொழுகை பயண தொழுகை 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தாக சுருக்கி கொள்ளலாம், மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. நீங்கள் இப்படி சொல்கிறேன்னு சைதாப்பட்டிக்கு போகிறதுக்காண்டி நீங்கள் சுருக்கிடக்கூடாது. அதுவல்ல, ஒரு 80-85 கிலோமீட்டர் தூரமாக நீங்கள் பயணித்தால் 85 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் பயணிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஊர் எல்லையை தாண்டினாலே நீங்கள் கஸ்ரு செய்து கொள்ளலாம், மார்க்கத்திலே அதுக்கு அனுமதி இருக்கிறது. ஹஜ்ஜிலே வந்த ஒட்டுமொத்த ஹாஜிகளும் அந்த லுஹர் தொழுகையும் அசர் தொழுகையும் 2 ரக்காத்தா சேர்த்து தொழுவாங்க, ஒரே நேரத்தில் தொழுவாங்க. நல்லா இருக்குல்ல இந்த இதே மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா வக்தும் கொடுத்தா நல்லா இருந்திருக்குன்னு யோசிக்க வைக்குது. ஆனால் அங்கே மட்டும்தான் இது சாத்தியம். லுஹர் நேரத்தில் லுஹர் 2 ரக்காத் தொழுவாங்க, அடுத்து அசருடைய 2 ரக்காத் தொழுவாங்க, முடிஞ்சிருச்சு. அசர் அடுத்து அசர் நேரம் தொழக்கூடாது. மகரீபையும் இஷாவையும் சேர்த்து அந்த அரஃபா மைதானத்துக்கு அடுத்து ஒரு இடத்துக்கு போக வேண்டும், அதுதான் முஸ்தலிஃபா, அதுவும் ஒரு மைதானம் தான். அங்கே போய் மகரீபையும் இஷாவையும் சேர்த்து அங்கே தொழுகணும். அந்த டேயினுடைய அமலை சொல்கிறேன், அவ்வளோதான். மிச்ச நேரத்தில் என்ன செய்யணும்? துவா செய்யணும், அவ்வளோதான். துவா தான் செய்ய வேண்டும், திரும்பி இடமெல்லாம் உட்கார்ந்து துவா செய்ய வேண்டும். அந்த அரஃபா நாளில் கண்ணு கொண்டு பார்க்கணுங்க. சில விஷயங்களை வாயால் சொல்கிறது, போயிட்டு வந்தவங்க சொல்லி கேட்குறது, அதில் அந்த அளவுக்கு ஈடுபாடோ அந்த அளவுக்கு ஈர்ப்போ இருக்காது. நேரில் பார்த்தா தான், நேரில் போய் லைவில் அனுபவிச்சா தான் அதனுடைய டேஸ்ட் என்னன்னு தெரியும். அப்படி லைவில் அனுபவிக்க வேண்டிய விஷயம் அரஃபாவுடைய நாள். அந்த நாளினுடைய இன்பம் என்ன என்பதை அந்த மைதானத்தில் இருந்தவர்களால் மட்டும்தான் உணர முடியும். அந்த நாளினுடைய மகத்துவம் என்ன என்பதை அந்த மைதானத்திலே உட்கார்ந்து கண்ணீர் விட்டவர்களால் மட்டும்தான் உணர முடியும். என்ன செய்வார்கள்? துவா தான் செய்வார்கள். உட்கார்ந்து துவா செய்வார்கள், நின்று கொண்டு துவா செய்வார்கள், கூட்டாக துவா செய்வார்கள், குடும்பத்தோடு துவா செய்வார்கள், மரத்துக்கு கீழே நின்று துவா செய்வார்கள், மலைக்கு மேலே ஏறி துவா செய்வார்கள், கையை தூக்கி கொண்டு துவா செய்வார்கள், சுருக்கி கொண்டு துவா செய்வார்கள், கண்ணீர் விடுவார்கள், கதறுவார்கள். எல்லாம் திரும்பி பார்க்கறதுனால எல்லா ஹாஜிகளுடைய கையும் அல்லாஹ்விடத்தில் ஏந்தி நிற்கும். யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் 99.9% ஹாஜிகள் துவாவில் தான் இருப்பார்கள். துவாவில் சடைவு வராது அன்னைக்கு, ஏன்னா அன்னைக்கு துவாவுக்கான நாள் அது. அப்படி எல்லாரும் அல்லாட்ட கண்ணீர் விட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அல்லாஹ் ஒவ்வொரு வருஷம் சொல்லுவானா. இந்த ஹதீஸ் நம்முடைய கல்விலே ஆழமாக இறங்கி நிற்க வேண்டிய ஹதீஸ், எனக்கும் உங்களுக்குமான ஹதீஸ் இது. அல்லாஹ் சொல்லுவானா மலக்குகளை எல்லாம் கூப்பிட்டு, பார்த்தீங்களா என்னுடைய அடியார்கள் எந்தெந்த நாட்டில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க, எந்தெந்த நிறம் உள்ளவங்களாம் வந்திருக்கிறாங்க, என்னென்ன பாஷை பேசுகிறவங்களாம் வந்திருக்காங்க. ஆனால் இந்த நாளில் எல்லாரும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு என்னையை கூப்பிட்டு இருக்கிறாங்க. லப்பைக் 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 அல்லாஹ், நான் வந்துட்டேன், நீ கூப்பிட்டேன் நான் வந்துட்டேன்னு என்னிடத்தில் வந்து தன்னை அப்படியே அர்ப்பணிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, இவங்களை எல்லாத்தையும் நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். மலக்குகளிடத்தில் சொல்லுவானாம், இவர்கள் எல்லோரையும் நான் தான் கூப்பிட்டேன்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்த 2 நிமிஷம் கழிச்சு அடுத்த சில நேரங்களிலே மலக்குகளிடத்திலே மறுபடியும் சொல்லுவானா, சும்மா ஒன்றும் கூப்பிடல, இவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, யா அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய நசீபை குர்ரா அல்லாஹ், நான் ஹஜ்ஜிக்கு வரணும் அல்லாஹ், நான் மைதானத்தில் அரஃபால நிற்கணும் அல்லாஹ், முஸ்தலிஃபால நான் ராத்திரி படுக்கணும் அல்லாஹ், உன் ஆலயத்தை ஹஜ்ஜினுடைய நாளில் வந்து தவாஃப் செய்யணும் அல்லாஹ். ஹஜ்ஜினுடைய காலத்தில் காபாவினுடைய டிசைனே மாறிடும். நீங்கள் பார்க்கலாம், நார்மல் நாட்களில் முழு திரையிட்டு அது அப்படி ஒரு அழகோடு காட்சி அளிக்கும் காபா. அழகு என்றால் பேரழகு, கருப்பு என்றால் உலகத்திலே ஒதுக்கி வைப்பார்கள். உலகத்திலேயே ஒரு கருப்பு கட்டிடம் உள்ளங்களை ஈர்க்கிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய ஆலம் மட்டும்தான். கருப்பு கட்டிடம் தான் அது. பொதுவாகவே கருப்புனா வேற வேற பெயர்கள் வச்சிருக்கான். பிளாக் மணிங்கிறான், தப்பான வந்த காசுக்கு பிளாக் மணிங்கிறான். இல்லை, கருப்புனாலே ஒதுக்குறான் மனிதன். ஆனால் உலகத்தில் ஒரு கருப்பு தான் ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்தினுடைய உள்ளத்தையும் அப்படியே உழுக்குகிறது. அதுதான் காபா. அது சாதாரண நாட்களில் பார்க்கக்கூடிய அழகு வேற, ஹஜ்ஜினுடைய காலத்தில் பார்க்கக்கூடிய அழகு வேற. ஹஜ்ஜினுடைய காலத்தில் காபாவும் எஹ்ராம் தரித்திருக்கும். என்னடா இது, நாம தானே எஹ்ராம் எடுத்துறோம், ஹஜ்ஜில் காபாவுமா எஹ்ராம் எடுத்திருக்கோம். ஆமாம், ஹஜ்ஜின் காலத்தில் நீங்கள் இப்போ பாருங்க, காபாவில் போய் லைவில் பாருங்க, நடுஸில் மட்டும் ஒரு வெள்ளை திரை போட்டு அப்படியே சுற்றி இருப்பார்கள். மேல் பாகத்திலே கருப்பு திரை இருந்தாலும் நடுப்பாகத்திலே அப்படியே காபாவினுடைய முழுக்க அந்த வெள்ளை திரை இறப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஹஜ்ஜினுடைய சீசன் அர்த்தம், இது ஹஜ்ஜினுடைய காலம் என்று அர்த்தம். அன்பர்களே, அந்த காலத்தில் நான் காபாவை தவாப் செய்ய வேண்டும் என்று திரும்பின இடமெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தான். என் அடியா இந்த கேட்டுக்கிட்டே இருந்தான், ஹஜ்ஜிக்கு வரணும்னு. அதனால தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். நான் தான் கூப்பிட்டேன்னு முதல்ல சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறான் அல்லாஹ், சும்மா ஒன்றும் கூப்பிடல, என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார். பார்க்குற இடத்துல எல்லாம் கேட்டார். கையை உசத்தும் போதெல்லாம் யா அல்லாஹ் ஹஜ்ஜி கொடு, ஹஜ்ஜிக்கு வரணும் அல்லாஹ்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மௌலவி பேசிய ஒரு சின்ன கிளிப்பு வைரலாக பரவுச்சு. முஸ்லீம் மக்கள் எல்லாரும் தங்களுடைய வாட்ஸ்அப்பில் நிறைய இடங்களில் ஷேர் பண்ணாங்க. அவர் அதில் ஒரு செய்தி சொல்கிறார், சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு வயதிலே முதிர்ந்தவர், பொருளாதாரத்திலே ரொம்பவும் பின்தங்கியவர், பள்ளிவாசலிலே எடுபடியாக வேலை செய்யக்கூடியவர். அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய இல்லத்திலே வேலை பார்க்கக்கூடியது பெரும் பாக்கியம். எடுபடி என்ற வார்த்தையிலே நாம் அவர்களை சுருக்கிவிடக்கூடாது. பள்ளிவாசலுக்கு யார் வந்தாலும், யாராவது பைக்கை விட முடியாமல் கஷ்டப்பட்டால் போய் வாங்கி விட்டுட்டு, கார்லேருந்து வந்தால் கதவை திறந்து விட்டுட்டு, யாருக்காவது தண்ணி தேவைப்பட்டால் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு, பள்ளிவாசலை கூட்டிட்டு பெருக்கிட்டு தனக்கு கிடைச்ச வேலையை ஊதியத்தெல்லாம் எதிர்பார்க்காம, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் வேலை பார்ப்பதற்கு என்ன ஊதிய எதிர்பார்ப்பு இருக்கிறது? இந்த ஊதியம் அல்லாஹ் தருவான், நாளை மறுமையிலே அல்லாஹ் தருவான். அதெல்லாம் எதிர்பார்க்காம செஞ்சுட்டு தொழுகை முடித்து எல்லாம் போவாங்கல்ல முசல்லிகள் எல்லாம், போகும்போதெல்லாம் இவர் போய் முசாபா கொடுப்பாராம். கொடுத்துட்டு துவா செய்யுங்க நான் ஹஜ்ஜிக்கு போகணும், துவா செய்யுங்க நான் ஹஜ்ஜிக்கு போகணும், துவா செய்யுங்க நான் ஹஜ்ஜிக்கு போகணும். யாராவது யார் வந்தாலும், தெரியாத ஆள் தெரிஞ்ச ஆள் யாராக இருந்தாலும் சரி தான், கையை பிடிச்சிட்டு முசாபா செஞ்சு துவா செய்யுங்க நான் ஹஜ்ஜிக்கு போகணும். இப்படியே சொல்லிகிட்டே இருந்தாராமா. நிறைய பேர் நினச்சாங்களாம், இவர் போயிடப்போகிற ஹஜ்ஜிக்கு, இவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு ஹஜ்ஜி மட்டும்தான் குறைச்சல் அப்படின்னு 4 பேர் பேசுவாங்கல்ல. அப்படி பேசுகிற பேச்சையும் கேட்டார் காதில். ஆனால் அதில் காதில் வாங்கிக்கலை. சில விஷயங்களை காதால் வாங்கக்கூடாது, சில விஷயங்களை உள்வாங்கி வச்சுக்கணும், சில விஷயங்களை மட்டும்தான் கல்பு கொண்டு போகணும், இல்லையா? அதுதான் நம்முடைய யதார்த்த வாழ்க்கைக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கும் வழிவகுக்கும். இவர் காதிலே வாங்கிக்கலை, இப்படியும் செஞ்சுட்டே இருந்தார். ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், காரில் வந்து இறங்கினார். இவர் வளமையாக செய்கிற மாதிரி நேராக போனார், கதவை திறந்தார், அவரை கூட்டி வந்தார். அவருக்கு தேவையான தண்ணிகள்லாம் எடுத்து கொடுத்தாரு. தொழுது முடிச்சுட்டு வந்த உடனே, அஸ்ஸலாமு அலைக்கும், துவா செய்யுங்க நான் ஹஜ்ஜிக்கு போகணும். அவர் கேட்டாராம்மா, நீங்கள் ஹஜ்ஜிக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? இல்லை. சரி, பாஸ்போர்ட் இருக்கா? அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டாராம். இப்போ பாஸ்போர்ட் இல்லாமல் ஹஜ்ஜிக்கு போக முடியாத, அப்படி அது எப்படி எடுக்கணும்? ஹஜ்ஜிக்கு போகணுமா? போகணும். உங்கள் ஊர் எது? இதுதான். என்ன வேலை பண்ணுறீங்க? வேலை எங்கே இருக்குது? அல்லாஹ்வுடைய இல்லத்தில் தான் இருக்குது. சரி, அதற்கான ஏற்பாட்டை எல்லாம் செய்கிறார். அன்பர்களே, அந்த வந்த மனிதர் ஒரு ஹஜ்ஜி சர்வீஸினுடைய ஓனர். அவரே முன் வந்து பாஸ்போர்ட்டை எடுத்து அவரை தன்னுடைய நிறுவனத்திலேயே ஹஜ்ஜிக்கு அழைத்து விட்டு ஹஜ்ஜை செய்து முடித்து விட்டு ஊரிலே கொண்டு வந்து விட்டுவிட்டார். ஒன்று தான் ஆசைப்பட்டார், துவாவுக்காக வேண்டி விண்ணப்பிச்சுட்டே இருந்தார். அல்லாஹ் எந்த ரூபத்தில் உதவியை கொண்டு வந்து நிறுத்துவான்னு தெரியாது. எனவே நம்முடைய வேலை என்ன? ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும், அதற்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். பெரியவர்களை பார்த்தால், முக்கியஸ்தர்களை பார்த்தால், உலமாக்களை பார்த்தால், ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகளை பார்த்தால், ஹஜ்ஜிக்கு போகணும் துவா செய்யுங்கன்னு சொல்லணும். அன்பர்களே, பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு போகிறாங்க உம்ராவுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தன்சானி ஃபீ துஆஇக யா உமர் யா உஹை, என்னுடைய சிறிய சகோதரரே, நீங்கள் அங்கே போய் துவா செய்வீங்கல்ல, என்னையும் மறந்துடாதீங்க, என்னையும் சேர்த்திக்கங்கன்னாங்க. உள்ளபடியே ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஹாஜிகளிடத்தில் என்ன எதிர்பார்க்குதுன்னா துவாவை மட்டும்தான். மற்ற இடத்துக்குலாம் போயிட்டு வந்து அதை வாங்கலையே இது வாங்கலையே அதை தரலையே இது தரலேன்னு பேசுவோம். ஆனால் ஹஜ்ஜில் மட்டும் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் துவா தான். எனவே அன்பர்களே, ஹஜ்ஜிக்கு ஹாஜிகள் தயாராகிவிட்டார்கள், கிளம்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வருடம் செல்லக்கூடிய ஹாஜிகள் உங்களிலே யார் இருக்கிறார்களோ, உங்கள் குடும்பங்களிலே யார் இருக்கிறார்களோ, உள்ளபடியே அல்லாவின் விருந்தினர்களாக அவர்கள் அழைக்கப்படுறாங்க. அல்லாவின் விருந்தினர்கள் மொத்தம் 3 பெருமானா சொன்னாங்க. வஃப்துல்லாஹி ஸலாஸ், அல்லாவின் அடியார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கமான விருந்தினர்கள் 3. யார் தெரியுமா? முதல்ல அல் ஹாஜ், ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜி. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராரு, எவ்வளோ கண்ணியப்படுத்துவோம், எவ்வளோ சிறப்பு செய்வோம், அவருக்கு எவ்வளோ உபசரிப்பு செய்வோம், அவர் மனங்கோணாமல் எவ்வளோ சிறப்பாக நடந்துக்குவோம். விருந்துன்னு கூப்பிட்டேன், முகத்தை கூட பார்க்கலையா மனுஷன் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். சிறப்பாக கண்ணியப்படுத்தி அனுப்புவோம். அதுதான் ஒரு முஸ்லீமுடைய பழக்கம். விருந்தினர் வீட்டுக்கு வந்து விட்டால் கண்ணியமாக அவரை நடத்த வேண்டும். அல்லாவின் விருந்தினர் ஹாஜி. 2வது சொன்னாங்க உம்ராவுக்கு வரக்கூடிய உம்மார். 3வது சொன்னாங்க அல் முஜாஹித், அல்லாவின் பாதையிலே போரிடக்கூடிய போராளி. இப்போ அல்லாஹுவின் விருந்தினர்களாக அழைக்கப்படக்கூடிய ஹாஜிமார்களை நாம் சந்திப்பதே பெரிய பாக்கியம். அவர்களை அரவணைத்து கையை பிடித்து முசாபா செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்பதோடு மட்டுமல்ல, அவர்களிடத்திலே நாம் துவாவுக்காக வேண்டி விண்ணப்பிக்க வேண்டும். மறந்துடாமல் எங்களுக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லணும். எங்கள் உஸ்தாதுகளில் ஒருத்தர் 1999 காலத்தில் உள்ள கதையை சொல்கிறேன். அவருக்கு அந்த சமயத்தில் ஒரு 1500 ரூபாய் சம்பளம், அவ்வளோதான். 1500 ரூபாய் அவருக்கு. ஆனால் அவருடைய நெருக்கமான உஸ்தாத் ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போகும்போது இவர் போய் கண்ணீர் கலங்கி சொன்னாராம், எனக்கு பெரிய சம்பளம்லாம் கிடையாது, நீங்கள் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகிறீங்க, நீங்கள் எனக்காண்டி இந்த வருஷம் துவா செய்யணும், நான் அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு வரணும், அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகணும்.
1500 ரூபாய் தான் அன்றைக்கு அவருக்கான ஊதியம். ரொம்ப குறைந்த ஊதியம். அல்லாஹ்வினுடைய அருளால் அவர் உஸ்தாத் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தார். வந்த உடனே இவரை கூப்பிட்டு சொன்னானா, பாப்பா உனக்காண்டி நான் ஒரு தனி தவாஃப் செஞ்சு ஹஜ்ஜில் துவா செஞ்சுருக்கேன், நிச்சயமாக அடுத்த வருஷம் நீ ஹஜ்ஜிக்கு போவப்பான்னு சொன்னார். அல்லாஹ்வின் அருளால் 99 அவருடைய உஸ்தாத் ஹஜ்ஜிக்கு போனார். 2000 இவர் ஹஜ்ஜிக்கு போனார். 2000 இவர் ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வந்து விட்டார். அன்பர்களே, ஒரு தடவை இல்லை, அதற்கு பிறகு 5 தடவை ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வந்து விட்டார். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்முடைய கவனத்தில் ஏற்றி வைக்க வேண்டியது, அல்லாஹ் நாடி விட்டால் எதுவுமே கிடையாது, எப்படியோ கூட்டி சென்று விடுவான். அது கிடைப்பது பாக்கியம். அப்படியா நம்ம மக்களை சந்திப்பது பாக்கியம். அந்த மண்ணை மிதிக்கக்கூடியவர்களை, காபாவை பார்க்கக்கூடியவர்களை பார்ப்பது பாக்கியம். எனவே அவர்களின் கையை பிடித்து முசாஃபா துவா செய்யுங்கள், எங்களுக்கு நாங்களும் ஹஜ்ஜிக்கு போனோம் என்று கேட்போம். இது ஹஜ்ஜின் காலம், அவர்களுக்காக துவா செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியத்தை பெற்ற மக்களாக நம்மையும் ஆக்கி வரக்கூடிய ஆண்டுகளேயே குடும்பத்தோடு ஹஜ்ஜிக்கு போகிற நசீபை தருவானாக. நான் மட்டும் போகணும்னு நினைக்கக்கூடாதுங்க, மனைவி மக்களோட போகணும், அப்பா அம்மாவோட போகணும். ஏன் அல்லாஹ் விசாலமானவன், வைக்கும் போது நீயத்தை விசாலமாக வச்சிட வேண்டியது தானே. அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான். யா அல்லாஹ் எங்களை குடும்பத்துடன் ஹஜ்ஜிக்கு அழைப்பாயாக, அந்த மண்ணிலே ஆசுவாசப்படுத்துவாயாக. உன்னை பார்த்து உன்னுடைய ஆலயத்திற்கு முன்னால் ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் கட்டி நின்று நாங்கள் புலகாங்கிதம் அடைய வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும், அந்த புனிதமான அரஃபாவிலே நின்று தங்க வேண்டும், முஸ்தலிஃபாவிலே தங்க வேண்டும். நசீபை யா அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தருவாயாக. இவ்வாண்டு ஹஜ்ஜிக்கு போகிற எல்லா ஹாஜிமாவுடைய ஹஜ்ஜையும் யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொண்டு மபரூராக, மக்பூலாக, அன்று பிறந்த பாலகனாக மக்கள் எல்லோரையும் நீ ஊர் திருப்புவாயாக. வஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இவ்வருடம் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகளுக்காக வேண்டியே இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை அசர் தொழுகைக்கு பிறகு சாலிகிராமம் ஹமீதியா ஜும்மா மஸ்ஜிதில் வைத்து கோடம்பாக்க வட்டார ஜமாத்துலமா சபை சார்பாக ஹாஜிகளுக்கான ஒரு வழிகாட்டுதல் முகாம் நடக்குது. நல்ல சிறந்த அறிஞர்கள் எல்லாம் அங்கே உரையாற்றுறாங்க. எனவே நம்ம குடும்பங்களில் உறவுகளில் யாராவது தெரிஞ்சவங்க ஹஜ்ஜிக்கு போகிறதா இருந்தால் உடனடியாக அவசரமாக இந்த செய்தியை அவர்களிடத்திலே சொல்லி அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள செய்யுங்கள். சாலிகிராமம் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஹமீதியா பள்ளிவாசல் மாலை 5 மணிக்கு. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.